இப்போதைக்கு ஃபேஸ்புக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடிச்சாம் பாடுறா சிக்ஸரு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, ஐயோ பிச்சைக்காரன் படத்துல அன்னைக்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி நவம்பர் 8ஆம் தேதி 2016 இன்னைக்கு ராத்திரி 12 மணிலிருந்து 500 ரூபா 1000 ரூபா இந்த நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. எதுக்காக இந்த ஒரு திப்புன்னு சொல்லி அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபா நோட்டை ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு 2-3 நாள் அவங்க காதுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உண்மையிலே ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. இந்த மாதிரி 500 1000 வந்து நம்ம செல்லாதுன்னு சொல்றதன் காரணமாக கருப்பு பணம்லாம் வந்து உடனடியாக வெளில வந்துடும். கருப்பு பணத்தை எப்படினாலும் இப்ப அக்கௌண்ட்ல கொண்டு போய் கட்டியே தீரணும், அதனால வேற வழி இல்ல, பயம் இல்லைங்க, எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி இருக்கிற ஏடிஎம் எதுவுமே வேலை செய்யாது. அப்புறம் பேங்குங்களுக்கு நாளைக்கு லீவு, ஏன்னா நிறைய வேலை இருப்பதன் காரணமாக இருக்கிற எல்லா பேங்க்குக்கும் லீவ் விட்டாங்க. சோ எந்த விதமான டிரான்சாக்சன்ஸும் வந்து பேங்க்லயும் போஸ்ட் ஆபீஸ்லயும் நடக்காது. சப்போஸ் உங்க கையில இப்போதைக்கு 500 ரூபாய் கட்டுக்கிட்டா நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதை நீங்க பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம். சார் என் பேர் வந்து இது, என்னோட அக்கௌண்ட் நம்பர் இது, இதுல இந்த பணத்தை போட்டுருங்கன்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்க பணம் உங்க பேர்ல டெபாசிட் ஆயிடும். ஆனா ஒரே விஷயம், அது வெளில வரும்போது வேற நோட்டா தான் வெளில வரும், 500 1000 வராது. அப்படி டெபாசிட் பண்ணும்போது ஐடென்டி கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2 நாளைக்கு வரைக்கும் 11ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 500 ரூபா நோட்டை வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா உடனடி தேவைன்னா அப்ப என்ன பண்றது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் சில கிரெமட்டோரியம் இங்க எல்லாமே கூட வந்து நீங்க 500 ரூபா நோட்டை வந்து வாங்கிக்கலாம். ஆனா அவங்க கட்டாயமா யாரு எவ்வளவு நோட்டு கொடுத்தாங்கன்ற அந்த ஒரு லெஜரை வந்து மெயின்டைன் பண்ணும். பெட்ரோல் பங்குகளையும் இந்த ஒரு 500 ரூபா செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஐயோ கையில் இருக்கிற பணம்லாம் போச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். அதை பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட அக்கௌண்ட்டோட பேர்லேயே வந்துடும். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பேங்க்ல இருந்து சைட்லேருந்து காசு வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவை டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் அதையும் வந்து வேணான்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போதைக்கு இவ்வளோதான் சார் மேட்ரு.